வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. ஹோமியோபதியை செல்ஃப் மெடிகேஷனாக எடுத்துக்கிடலாமா, இந்த அறிகுறி இருந்துச்சுன்னா இந்த மருந்துகளை எடுத்துக்கிடலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹோமியோபதி துறை சார்ந்த மருத்துவத்துறை புத்தகங்களை நீங்கள் எடுத்து புரட்டினீங்கன்னா எல்லா மருந்துகளிலும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா அறிகுறிகளுமே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நல்லா வெல் ப்ரூவன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்லா ஆராய்ச்சி பண்ண எல்லா மருந்துகளிலுமே எல்லா நம்ம உடலில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆக்ட் பண்ணுற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போது ஒரு ஹெட்டேக் எல்லா மருந்துகள்லேயுமே இருக்கும். ஐனா ஐ பெயின், டிஸ்சார்ஜ் எல்லா மருந்துகள்லேயுமே இருக்கும். ஆனால் அந்த தலைவலி எப்போ வருது, இந்த ஐ டிஸ்சார்ஜ் எப்போ கூடுது குறையுதுன்னு மற்ற காரணிகளை வைத்து தான் மருந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவரால் முடிவு செய்யப்படுகிறது. 5 வருட படித்த அனுபவத்தை நம்ம சும்மா இந்த மருந்தை இதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இது ஒரு தவறான முன்னுதாரணமாக அமையும். அதனால